ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், எப்போதுமே சீனாவிற்கு இந்தியாவுடைய பிரம்மோஸ் மிசைல்கள்னா ஒரு பயம். சமீபத்துல இந்தியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில பிரம்மோஸ் மிசைல்களை நிலைநிறுத்தியதும் சீனா அதற்கு கண்டனங்களை தெரிவிச்சாங்க. இந்த சூழ்நிலையில சீனா தன்னுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பலை பிரம்மோஸ் மிசைல்கள்ல இருந்து பாதுகாப்பதற்கு தன்னுடைய வீரர்களுக்கு சிறப்பு பயிற்சிகளை அளித்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எதற்காக சீனா இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை கண்டு இவ்வளவு தூரம் பயப்படுறாங்க, சீன வீரர்கள் என்ன மாதிரியான பயிற்சிகளை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்ட ரஃபேல் போர் விமானங்கள் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதற்கு காரணம் இந்தியானால ரஃபேல் போர் விமானங்களை கொண்டு சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஒரு டூ ஃப்ரண்ட் வார சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரஃபேல் போர் விமானத்தை பயன்படுத்தி இந்தியாவால எப்படி ஒரு டூ ஃப்ரண்ட் வார சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய கடற்படைக்காக டெவலப் செய்யப்பட்டு வரும் டெட்பஃப் விமானம் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வெளிவந்திருக்கு. அந்த அப்டேட் என்ன, டெட்பஃப் விமானத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சைனா சவுத் சைனா சி மற்றும் இந்தியன் ஓஷன் ரீஜியனை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வருவதற்கு ஒரு மெகா திட்டத்தை செயல்படுத்தி வர்றாங்க. இந்த திட்டத்தின் கீழ் சைனா மிகப்பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியர்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியன் ஓஷன் ரீஜியன்ல இருக்கக்கூடிய சிறிய சிறிய நாடுகளை தன்னுடைய கடன் வலையில் வீழ்த்தி அந்த நாடுகள்ல கடற்படை தளங்களை அமைச்சு வர்றாங்க. சமீபத்துல ஃபிஜியாங் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலை லான்ச் செஞ்சாங்க. இந்த கப்பல் இந்த வருடத்தோட தொடக்கத்துல சீ ட்ரையல்ஸ்ல ஈடுபட உள்ளது. இந்த ஃபிஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பல் கிட்டத்தட்ட 80,000 டன் எடை கொண்ட ஒரு மெகா ஏர்கிராஃப்ட் கேரியர். இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் அமெரிக்காவுக்கு வெளியே கட்டப்பட்ட சூப்பர் ஏர்கிராஃப்ட் கேரியர் வகையை சேர்ந்த கப்பல். இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல போர் விமானங்களை டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் செய்ய வைப்பதற்கு கேட்டோபார் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. இந்த கேட்டோபார் தொழில்நுட்பத்தின் உதவியோடு டேக் ஆஃப் செய்யும் விமானங்கள்னால அதிக எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு டேக் ஆஃப் ஆக முடியும். சீனா இந்த ஃபிஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பல் தவிர இன்னும் சில விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. கப்பல்ல இருந்து போர் விமானங்களை இயக்குறதுக்கு அதிகமான பைலட்டுகள் தேவைப்படுறாங்க. ஆனா சீனாவிடம் தற்போதைய நிலையில் மிகவும் குறைவான வெல் ட்ரெயின் பைலட்ஸ் தான் இருக்காங்க. இதனால மேற்கத்திய நாடுகளின் விமானப்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பைலட்டுகளை அதிக தொகை கொடுத்து தன்னுடைய பைலட்டுகளுக்கு பயிற்சி கொடுக்க அழைக்கிறாங்க. சீனா மேற்கத்திய நாடுகளின் ஓய்வு பெற்ற பைலட்டுகளை கொண்டு ஏர்கிராஃப்ட் கேரியர்ல இருந்து ஃபைட்டர் ஜெட் விமானங்களை எப்படி இயக்குறது, இந்தியா அமெரிக்கா மற்றும் தைவானுடன் ஒரு யுத்தம் நடந்துச்சு அப்படின்னா அந்த யுத்தத்தின் போது எப்படி பைலட்டுகள் செயல்படணும் அப்படிங்கிற பல விஷயங்கள் குறித்து பயிற்சி எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மேற்கத்திய நாடுகளின் பைலட்டுகள் சீன வீரர்களுக்கு ஒரு ஏர் டு ஏர் காம்பேட் நடக்கும்போது என்ன மாதிரியான யுக்திகளை பயன்படுத்தலாம் அப்படின்னும் பயிற்சி அளிக்கிறாங்க. அடுத்து தைவானுடன் ஒரு யுத்தம் நடந்துச்சு அப்படின்னா தைவான் போர்க்கப்பலை எப்படி தாக்கி அழிப்பது போன்ற விஷயங்களையும் இந்த பைலட்டுகள் சீன வீரர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. அடுத்து இந்திய கடற்படையுடன் ஒரு யுத்தம் நடந்துச்சு அப்படின்னா இந்திய கடற்படையால் ஃபயர் செய்யக்கூடிய ஆன்டி ஷிப் மிசைல்களை எப்படி தாக்கி அழிப்பது அப்படிங்கிற பயிற்சியையும் இந்த வீரர்கள் மேற்கொண்டு வர்றாங்க. சீன விமானிகள் குறைவான வேகத்துல வரக்கூடிய சப்சானிக் க்ரூஸ் மிசைல்கள் மற்றும் சூப்பர்சானிக் வேகத்துல வரக்கூடிய பிரம்மோஸ் போன்ற க்ரூஸ் மிசைல்களையும் தன்னுடைய PL-15 பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலை பயன்படுத்தி எப்படி தாக்கி அழிக்கலாம் அப்படின்னு பயிற்சி எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல தற்போது உள்ள அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் கூட தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா இந்த மிசைல் டார்கெட்டுக்கு அருகில் சென்றவுடன் எஸ் மனுவர்ஸ் செய்யும். எஸ் மனுவர்ஸ் அப்படிங்கிறது நேரா ஒரே கோட்ல பயணிக்காமல் வளைந்து நெளிந்து வெவ்வேறு திசைகள்ல பறந்து எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை குழப்பும். இதனால பிரம்மோஸ் மிசைல் டார்கெட்டுக்கு அருகில் வருவதற்கு முன்பே தாக்கி அழிக்கணும் அப்படின்னு சீன வீரர்கள் திட்டமிட்டு PL-15 பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸை பயன்படுத்தி பயிற்சி எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. சீனா மற்றும்
மற்றும் பாகிஸ்தானுடைய கடற்படை கப்பல்களுக்கு இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல் தான் யமன். ஏன்னா இந்த மிசைல்னால 200 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருளை சுமந்து கொண்டு மாக் 3 வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். மாக் 3 அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். போர்க்கப்பல்ல இருந்து ஏவக்கூடிய பிரம்மோஸ் மிசைல்னால 500 முதல் 700 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால சி ஸ்கிம்மிங் செய்ய முடியும். சி ஸ்கிம்மிங் அப்படிங்கிறது 5 மீட்டருக்கும் குறைவான உயரத்துல பறந்து சென்று கப்பல்களை தாக்குவது. எதற்காக சி ஸ்கிம்மிங் டெக்னிக் பயன்படுத்தப்படுது அப்படின்னா போர்க்கப்பல்கள்ல அதிநவீன ரடார்கள் இருக்கும். இந்த ரடார்கள்ல இருந்து மிசைல்கள் தப்பிப்பதற்கு 5 மீட்டருக்கும் குறைவான உயரத்துல பறக்கணும். இதற்காக தான் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்கள் டார்கெட்ல இருந்து சில கிலோமீட்டர்கள் இருக்கும் பொழுதே 5 மீட்டருக்கும் குறைவான உயரத்துல பறக்க ஆரம்பிச்சிரும். சீனா இந்தியன் ஓஷன் ரீஜன்ல தன்னுடைய ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை டிப்ளாய் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இதன் காரணமா தான் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய டிஜிபூட்டி மற்றும் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய குவாடர் துறைமுகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்ன பொறுத்த மட்டில் சீனா எந்தவித பயிற்சி எடுத்தாலும் இந்தியாவுடைய பிரம்மோஸ் மிசைல்களை அவர்களால் கனவில் கூட தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீனாவுடைய இந்த பயிற்சி பலனளிக்குமா இல்ல அளிக்காதா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட். மே 2020ல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில கடுமையான மோதல் ஏற்பட்டது. இதனை தொடர்ந்து இரு நாடுகளும் எல்லையில தன்னுடைய படைகளை குவிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சூழ்நிலையில பிரான்ஸ் இந்தியாவிற்கு ரஃபேல் போர் விமானங்களை சப்ளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு இந்தியா ரஃபேல் போர் விமானங்களை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செஞ்சாங்க. இதனை தொடர்ந்து இந்தியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில ரோட்ஸ், ரெயில்ஸ், பிரிட்ஜஸ் போன்ற பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. நமது வீரர்களுக்கு தேவையான ஆயுதங்களை அதிக அளவுல வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்தியாவின் இந்த நகர்வை சீனா எதிர்பார்க்கவே இல்ல. இதன் காரணமா சீனா இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சில இடங்கள்ல இருந்து தங்களுடைய படையை பின்வாங்கினாங்க. சீனா எல்லையிலிருந்து தன்னுடைய படையை பின்வாங்கியதற்கு முக்கியமான காரணம் ரஃபேல் போர் விமானம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா பிரான்ஸ் பல வருடங்களுக்கு முன்பே ரஃபேல் போர் விமானத்துல நியூக்ளியர் பாம்பை எடுத்து சென்று தாக்கக்கூடிய கேப்பபிலிட்டியை இன்க்ளூட் செஞ்சுட்டாங்க. இதனால ரஃபேல் போர் விமானங்களை பயன்படுத்தி மிக துல்லியமான அணு ஆயுத தாக்குதல்களை நடத்த முடியும். இந்தியா எப்பொழுதும் அணு ஆயுதங்களை முதல்ல பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற கொள்கையை கொண்டிருக்காங்க. தன் மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா இந்தியா ஒரு அணு ஆயுத தாக்குதலை நடத்தும். அதற்கு இந்த ரஃபேல் போர் விமானங்கள் மிகவும் ஒரு சிறந்த விமானம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியாவின் ரஃபேல் போர் விமானங்கள்னால அதிகபட்சமா 24,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்துல 14 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 14 ஹார்ட் பாயிண்ட்ஸ்ல 9,500 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல்ஸ், பாம்ஸ், கிளஸ்டர் மியூனிட்ஸ், லேசர் கைடட் பாம்ஸ் போன்ற பலவிதமான ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். ரஃபேல் போர் விமானத்துல MBDA நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மிட்டியார் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்னால 200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால மாக் 4 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இதனால எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் இந்த மிசைலை இடைமறித்து தாக்க முடியாது. இந்தியானால மிட்டியார் மிசைல்களை பயன்படுத்தி சீனா மற்றும் பாகிஸ்தானுடைய எல்லைக்குள் செல்லாமலே நமது எல்லைக்குள் இருந்து கொண்டே விமானங்களை தாக்க முடியும். இரண்டாவதா ரஃபேல் போர் விமானத்துல மைகா அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலும் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல்னால 60 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள விமானங்களை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். தொலை தூரத்துல இருக்கக்கூடிய டார்கெட்டுகளை மிட்டியார் மிசைல்களை பயன்படுத்தி தாக்க முடியும். அதுவே இந்திய எல்லைக்குள் ஊடுருவிய சீனா மற்றும் பாகிஸ்தான் விமானங்களை இந்த ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்களை பயன்படுத்தி தாக்கி அழிக்க முடியும். மிட்டியார் போன்ற மிசைல்களை பயன்படுத்தி இந்திய எல்லைக்குள் இருந்து கொண்டே பாகிஸ்தான் மற்றும் சீனாவில் உள்ள விமானங்களை தாக்க முடியும் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதன் காரணமாக தான் பாகிஸ்தான் மற்றும் சீன விமானப்படைக்கு இந்தியாவின் ரஃபேல் போர் விமானங்கள் ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. மூன்றாவது டிஃபென்ஸ் அப்டேட். ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி மற்றும் இந்திய விமானப்படையும் இணைந்து டெட்பஃப் விமான
விமானத்தோட பிலிமினரி டிசைன் ரிவ்யூவை முடிக்க போறாங்க. இது முடித்தவுடன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி டெட்பஃப் விமான ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான 14,000 கோடி நிதியை ஒதுக்குவாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த நிதி ஒதுக்கப்பட்டவுடன் டெட்பஃப் விமானத்தோட 4 புரோட்டோடைப்புகள் உருவாக்கப்படும். இந்த 4 புரோட்டோடைப்புகளை பயன்படுத்தி பல கட்ட சோதனைகள் நடத்தப்பட உள்ளது. டெட்பஃப் விமானத்தை 2026 வருடம் ரோல் அவுட் செய்ய போறாங்க. இந்த விமானத்தோட முதல் பறத்தல் 2027 வருடம் நடக்க இருக்கு. இந்திய கடற்படை கிட்டத்தட்ட 60 டெட்பஃப் விமானங்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. தற்போது இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல 45க்கும் மேற்பட்ட MiG-29K ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த விமானத்தை 2034 இருந்து 2040 வருடத்துக்குள் இந்தியா ரீப்ளேஸ் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இதற்காக தான் இந்திய கடற்படை 60 டெட்பஃப் விமானங்களை முதற்கட்டமா ஆர்டர் செய்றாங்க. 2031 வருடத்திலிருந்து டெட்பஃப் விமானங்கள் அதிக அளவுல ப்ரொடக்ஷன் செய்யப்பட உள்ளது. இந்த விமானத்தை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தயாரிக்க போறாங்க. டெட்பஃப் விமானத்தை டிசைன் செய்யறது ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மற்றும் DRDO. இந்தியா டெட்பஃப் விமானத்தை 16.3 மீட்டர் நீளமும் 11.2 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்ட விமானமா தயாரிக்க போறாங்க. இந்த விமானத்தை ஒரு ட்வின் இன்ஜின் கொண்ட விமானமா இந்தியா தயாரிக்கிறாங்க. டெட்பஃப் விமானம் மாக் 1.6 அப்படிங்கிற வேகத்துல பறக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. இந்த விமானத்துல உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அதிநவீன உதம் AESA ரடார் இணைக்கப்பட உள்ளது. இது தவிர அதிநவீன ஏர் டு ஏர், ஏர் டு சர்ஃபேஸ், ஆன்டி ஷிப் மிசைல்ஸ், ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸ் போன்ற பலவிதமான ஆயுதங்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்த விமானம் வெற்றிகரமாக டெவலப் செய்யப்பட்டு இந்திய கடற்படையில் இணைக்கப்படும் பட்சத்துல இந்திய கடற்படையின் வலிமை பல மடங்கு அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.